எங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? யார் இந்த குயிலின் ஆட்சியா? ஒரு 7 பேரோடு பிறந்த ஒரு பெண். நம்முடைய 11வது படிக்கிற காலகட்டங்களில் தேசிய தலைவருடைய செய்திகள் எப்போதுமே பள்ளிக்கூடங்களில் அவங்க எதற்காக போராடுறாங்க என்ன விஷயங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நடுமாறன் ஐயாவுடைய தொடர்பு எனக்கு 2000ங்களுக்கு தான் கிடைச்சது. ஐயாவுடைய தொடர்பு கிடைச்ச உலகத்தமிழர் பேரமைப்பில் நான் என்னை இணைச்சிக்கிட்டேன். அதான் எங்களை அகரத்தமிழர் கட்சி அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறோம். அது அந்த மாதிரி இன்னொரு கட்டமைப்பை மனிதர்களால் உருவாக்க முடியாது. இந்த நிலத்தில் இருக்கிற தமிழர்களும் அந்த நிலத்தில் இருக்கிற தமிழர்களும் மிகவும் வேறுபாடுடையவர். காரணம் என்னன்னா, ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுத்து அவங்க இலட்சியத்தை அடைந்து விட்டார்கள் தான் அதை பேசணும். அங்க குடியரசு என்று ஒன்று அமைந்தது. உலக அரசுகளால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ ஒரு இராணுவத்தை கட்டமைச்சவர், இராணுவம் இல்ல மக்கள் தலைமும் கூட அப்படிதான் இருந்தது. கட்டமைச்சவங்க நாட்டை பொறுத்த மட்டும் களவு பாலியல் குற்றங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். சமூகம் அந்த குமுகம் பெருசு அதை உருவாக்குனவர். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தமிழ் தேசிய கட்டமைப்பில் ஒரு முக்கிய ஆளுமையாக பேசப்படுவது பார்க்கப்படுவது குயிலின் ஆட்சியார். உலக தமிழ் அரசியல் கூட்டமைப்பு பேரே வித்தியாசமாக இருக்குது. இந்த பேரை விட இவங்களுடைய களப்பணி அதிகம் பேச வைக்கிறது. குறிப்பாக நிறைய போராட்டங்களில் முன்னெடுத்தவங்க முதன்முறையாக சந்திக்கிறோம், பேசுகிறோம். வணக்கம். 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 முதல்ல யார் இந்த குயிலின் ஆட்சியார்? முத ராவணா வலைத்தளத்துக்கு வந்திருக்கீங்க. தொடர்பில் உங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, பேசியிருக்கு. இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? யார் இந்த குயிலின் ஆட்சியா? நம்ம தென் மாவட்டத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு 7 பேரோடு பிறந்த ஒரு பெண். சிறு வயதிலிருந்தே விளையாட்டில் தான் அதிக ஆர்வம், படிப்பில் ஆர்வம் எப்போதுமே கிடையாது. இந்த காலகட்டங்களில் நம்ம நம்முடைய 11வது படிக்கிற காலகட்டங்களில் தேசிய தலைவருடைய செய்திகள் எப்போதுமே பள்ளிக்கூடங்களில் அந்த காலை இறைவணக்க பாடல் தொடங்கும் போது இன்று புலிகள் தாக்கினார்கள், கிளிநொச்சியை கைப்பற்றினார்கள்ங்க செய்தி வாசிப்பாங்க. நான் படித்த பள்ளியில அந்த வாசிப்பு முறையில் இந்த செய்தி தினமும் இடம்பெறும். அப்போ அது ஒரு போராட்ட குழு மாதிரி கூட காட்டப்பட்ட காலகட்டங்கள். ஒரு 11வது படிக்கிற காலகட்டங்கள்ல தமிழர் இங்கே குடியிருக்கக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு விளையாட்டு சார்ந்து நான் பயணிக்கும் போது கிடைக்கும்போது அவங்க எதற்காக போராடுறாங்க என்ன விஷயங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய அக்காமார் சொல்லுவாங்க, எங்களுக்கு அவர் ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் மேலே எங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நான் கூட அவங்களாம் பேச்சாளர்களா பேசுவாங்க. அப்போ நாங்கள் அதை விட சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த தொடர்பு கிடைச்சப்போ அப்போ இந்த மொழி பேசுறதுனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த செய்திகளை நம்ம தொடர்ச்சியா உள்வாங்க தொடங்குறோம். அதாவது சிலோன் செய்திகள்ல நம்ம தினமும் நம்ம வீட்டில் அப்போ இலங்கை ஒளிபரப்பு அதுல நம்ம பார்க்க தொடங்குறோம். இப்படி நகர்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய திருமண வாழ்க்கை மும்பைக்கு நான் திருமணமாக்கி போறேன். மும்பைக்கு போன பிறகு இன்னும் நிறைய விடுதலை போராட்ட குழுக்களோடையும் மும்பை தாராவி பகுதியில் தமிழர்கள் அதிகம் நமக்கு தொடர்புகள் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு வியாபாரத்திலையும் நம்ம இருக்கும்போது அந்த வியாபாரத்தை செய்ததே நான் இந்த நகர்வுகளுக்காக தான். அதாவது நம்ம இதுக்காக ஒரு ஒன்று கூடைக்கு போகும்போது நாங்கள் அந்த மீட்டிங் போறோம், பெங்களூர் போறோம்னா அந்த மீட்டிங் போறோம். இப்படி நம்ம அந்த நகர்வுகளுக்கு காரணம் மிக முக்கியமா இயல்பாகவே இதயத்துக்குள் இருந்தது. நிச்சயமா இவங்களுக்காக நமக்கு ஏதாவது 90 பிற்பகுதிகள்ல அப்புறம் நடுமாறன் ஐயாவுடைய தொடர்பு எனக்கு 2000ங்களுக்கு தான் கிடைச்சது. ஐயாவுடைய தொடர்பு கிடைச்ச உலகத்தமிழர் பேரமைப்புல நான் என்னை இணைச்சுக்கிட்டேன். அதனால எப்போது ஐயா வைகோ அவர்கள் ஐயா மும்பை வந்தாலும் அவங்கள சந்திக்கிற அந்த சின்ன குழுல நான் ஒரு நபரா ஒரு பெண்ணா நான் மட்டும்தான் அப்பவும் பெண்ணா இருந்தேன். அப்போ 2009 இனப்படுகொலை அழிப்புக்கு பின்பு அது ஒரு விதமான மூர்க்கத்தனத்தை வெளியே கொண்டு வருது. நம்ம தோத்து போவோம்னு நம்ம நினைக்கல. இந்த போர் முடிவுக்கு வரும்போது நம்ம முற்றிலுமா அழிந்து போவோம்னோ, நம்ம தமிழனுக்கான அந்த உருவாக்கப்பட்ட அந்த அரசு அங்கீகரிக்கப்படாமலேயே முடிவுக்கு வரும் நம்ம நினைக்கல. நமக்கு எல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுனால அங்க ஒரு அரசு உருவாகுது, அங்க ஒரு அமைப்பு நமக்கு ஒரு அரசை உருவாக்கிட்டது, தமிழனுக்கு வந்து ஒரு நாடு உருவாக்கப்பட்டு விட்டதுங்கிற எண்ணம் வருது. இன்னொன்று மொழி மீது பற்றி நீங்க பார்க்கும்போது
நான் மும்பையில திருமணமாகி அங்க இருக்கும்போது அந்த அரசுகள் பிற மாநிலத்தவர எப்படி அடையாளம் காண்றாங்க, ஏன் நமக்கு அங்க அரசு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அங்க அரசு வேலை அவ்வளவு எளிதா நமக்கு கிடைக்கிறது இல்ல பிற மாநிலங்கள்ல. அப்போ நம்ம தமிழ் எவ்வளவு பெரிய விஷயம். அங்க வந்து நவநிர்மாண் சேனா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க மராட்டிய மக்களுக்காக இங்க மராட்டியர்கள் மட்டும்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கைகளோடு நிற்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம். சுங்கச்சாவடிகளே இல்லாத ஒரு மராட்டிய மாநிலத்தை அவங்க உருவாக்குனாங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பால் தாக்கரேவுடைய அந்த ஃபோர்ஸ், அவங்களுடைய அந்த வேகம், இதெல்லாம் நம்ம பார்க்கும். பால் தாக்கரே வந்து தேசிய தலைவரை தன்னுடைய வீட்டுல புகைப்படமும் வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்ப நம்ம பெரிய ஆள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இயல்பாகவே. மும்பைல சிவசேனாவுடைய ஒரு இது அவர் தான் உருவாக்குறாரு ஆளுமை. அவர் வீட்டுல மேதக தலைவருடைய படம் இருக்கு. அப்போ இங்க நான் வாழ்ந்த பகுதியில நிறைய போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கு நான் போகுது. சிவசேனாவில அக்கா நீங்க எங்களுக்கு சாகா பிரமுக் தாரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற. அப்ப எனக்கு வயது வந்து 30. கூப்பிடுற அளவுக்கு இருக்கும்போது இல்ல, உங்க அப்பவுமே நம்ம தெளிவாதான் இருந்தோம், உங்க அரசியலை உங்க மராட்டி பெண்ணுக்கு கொடுங்க, நான் என் தமிழ். அப்போ அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள் மிக தீவிரமா நடக்கு. கூடங்குளம் இன்னைக்கு நாங்க தாதர் ரயில்வே தண்டவாளங்களை முற்றுகையடிக்கிறது, ஜந்தர் மந்தர்ல கூட்டங்கள் நட இப்படி போயிட்டு இருக்கோம். இந்த காலகட்டங்கள் 2009 வருது. இயல்பாகவே இயற்கை இந்த நிலத்துக்கு உந்தி தள்ளுது. மராட்டியத்துல இருந்து எங்க ஒரு நெருக்கடி, மருத்துவ நெருக்கடினால நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். தமிழ்நாட்டுக்கு வந்து மும்பையிலேயே நான் நாம் தமிழர் இயக்கத்துல இணைறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து இணைஞ்சிட்டு, ஏன்னா போர் முடிவுக்கு வந்த பிறகு நமக்கு இத பேசு பொருளாக்க ஒரு தளம் தேவைப்படுது. அதுக்கு முந்தைய நம்ம மும்பையில காங்கிரஸ் மாநாடு போடுறாங்க 2007. அப்பவுமே அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆரே காலனிலிருந்து புறப்பட்ட 4 பேருந்துகள்ல புறப்பட்ட மக்களை தடுத்து நிறுத்தி அன்னைக்கு நான் பேசி தடுத்து ஒரு ஆள் கூட ஆரே காலனில இருந்து, இது வரலாறு வந்து தாராவியில் நடந்த மாநாட்டுக்கு வரல, காங்கிரஸ் மாநாட்டுக்கு. அந்த அளவுக்கு நமக்கு அந்த காலகட்டங்களிலேயே காங்கிரஸ் போர் புரியுதுங்கிறது இருந்துச்சு. அப்போ இந்த அரசுக்கு எதிரான அந்த நிலைப்பாடு தாக்கம் இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர்ல இணைந்த காரணம் இந்த விஷயத்த நம்ம இன்னும் தெளிவில்லாம இருக்கோம், இங்க ஒரு சரியான பாதையை நம்ம உருவாக்கிடலாம், இந்த அமைப்போட நம்ம இணைஞ்சு நம்ம வீணா தனியா நிக்கிறோம், நமக்கு இனிமே வேலை இல்லை, இந்த வேலை திட்டம் முடிஞ்சு போச்சு அனி நம்ம நாம் தமிழர்ல வரோம். நாம் தமிழர்ல வந்து தமிழ்நாட்டுக்கு நான் 2012 தான் வரேன். ஏன்னா அந்த ஒரு 2 ஆண்டுகள் நான் அங்க வந்தனால எனக்கு இங்க யாருடைய தொடர்பு எடுக்கும்ல, அமைதியா தான் இருக்கேன். 2012க்கு பிறகு தீவிரமா நாம் தமிழர்ல கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 2020 வரைக்கும் என்னுடைய பணிகளை செய்தேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தான் நம்ம கடைசியா நம்ம பங்கெடுத்த போராட்ட களம். அதுல நமக்கு நம்மளுடைய சில விஷயங்கள் இல்லை, இது நமக்கு இது சரி வரல, நம்ம மாறிக்கலான்னு சொல்லி இன்னொரு அரசியலை கட்டமைக்கிறதுக்காக அகரத்தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்பை தொடங்கி, அதான் எங்களை அகரத்தமிழர் கட்சி அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறோம். அது கொரோனாவில் அதுவும் பாதிக்கப்பட்டுட்டு, ஆனாலும் இடைவிடாமல் எப்போதும் போல தமிழ் சமூகத்துக்கும் உலக மாந்தத்துக்கும் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எங்க இருந்து இங்க வந்து பயணிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க? இடையில வந்து கூடங்குளம் அந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டம், ஒன்று மற்ற போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலி நாச்சியார் பேர் அங்கங்கே அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அந்த ஊடகன்ற முறையில் உங்களை கவனிச்சிருக்கிறப்ப அதெல்லாம் தெரியுது. அந்த போராட்ட களங்கள்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க, எப்படி நடத்திட்டு இருந்தீங்க? இப்போ அணு உலை போராட்டம் நாங்கள் மும்பையிலேயே அதை பெரிய அளவுக்கு கொண்டு போனோம். அது வந்து தமிழர்கள் மட்டுமே திரண்டு செய்த போராட்டம் மும்பையில அணு உலைக்கு எதிரான போராட்டம். அந்த காலகட்டத்துல மராட்டியத்திலயும் அணு உலை எதிர்ப்பு இருந்துச்சு. அவங்க வந்து அப்போ சத்தாரா விவசாயிகள் தற்கொலை அதிகமா நடந்த காலகட்டம். இவங்க எல்லாரும் இந்த ஜந்தர் மந்தர்ல கூடுவாங்க. அந்த ஜந்தர் மந்தர்ல கூடும்போது நாங்க தமிழர்கள் ஜந்தர் மந்தர்ல கூடுனா அந்த விவசாயிகளுக்காக அவங்களோட நின்று போராட்டம் பண்ணுவோம். அதே நேரத்துல இந்த அணு உலை வருது. அப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மும்பையில இருந்து கூடங்குளத்துக்கு போராடுறதுக்கு வர்றது. அந்த கூட்டத்துல நம்மளும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட தொடர்ச்சியா நம்ம அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட போது உம்மன் சாண்டி அவர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு கொடுத்த அந்த விருதை அண்ணன் உதயகுமார் அவர்கள் நான் அந்த முறை வந்திருக்கும் போது என் கைகளால, ஏன்னா மும்பையில இருந்து வராங்க, மும்பையில் நிறைய விஷயங்களை தங்கச்சி முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி என் கைகளால கூடங்களுடைய மகளிருக்கு அந்த விருதை கொடுக்க வைக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா இன்னும் இந்த மக்களோட நிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை நம்ம கொடுக்குது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவில் தொடங்குது.
அப்போ நெல்லை மாவட்டத்தில் அதை எப்படி செய்யும்போது நான் சையதுன்னு ஒரு தம்பி அப்போ அமைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்குறேன், தம்பி இது என்ன பிடிச்ச ஏக்கா நீ போய் விவோசியில் உட்காந்துருவேன்னா நான் உட்காந்துருவேன்னு ஒரு 5 பையங்களை மட்டும் கூட்டிட்டு போய் நான் விவோசியில் உட்காந்து பேச தொடங்குறோம். பேச தொடங்கி 5 நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே நிறைஞ்சு நிற்குது. அப்போ மக்கள் வந்து நல்லா பேசுனா நம்ம நல்லா நடந்துக்கிட்டா நம்மகிட்ட நிற்பாங்கங்கிறத அங்கே புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டு ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது நம்ம சொல்ற விஷயங்கள் சரியாக இருந்தா, நாம் சரியா இருந்தா மக்கள் நம்மளை விட்டு போக மாட்டாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, இன்னொன்னு யாருமே பெண்கள் போராட்ட காலத்துக்கு வீரியமா வர முடியல. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கணவர் என்னை முழு சுதந்திரமா அந்த சமூகத்துக்கு பணி செய்ய விட்டுருக்கனால, ஏன் நம்ம எத்தனை காலத்துக்கு வாழ போறோம், நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குடும்பம் அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தனால ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்டு, இன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூடு, அப்புறம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எங்க பிரச்சனை நடந்தாலும் நம்ம அதுல இயல்பாகவே எனக்கு இன்னைக்கு திருநெல்வேலியிலயோ பக்கத்து மாவட்டங்கள்லயோ நான் ஒரு வேலைக்கு போனா கூட எனக்கு வேலை தராத அளவுக்கு என் போராட்டம்னா அமைஞ்சிட்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அக்கா உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா தெருவில் ஒரு ஆள் போராடினா நீங்க கடையை போட்டு போயிருவீங்க, இயல்பும் அது. அதனால நம்ம வேலை தேடுறதையும் விட்டாச்சு, முழுக்க முழுக்க மக்களோட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன். இங்க நடந்த இந்த தமிழ் தேசியத்து இந்த இனத்துக்கான பல போராட்ட காலங்கள், குறிப்பா இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த 2009 அந்த போராட்டமாகட்டும், பிறகு அதற்கு நீதி வேண்டிய அந்த போராட்டம், அதுபோல இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் நடக்கிற பாதிக்கப்படுற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுறதுலேருந்து, ஸ்டெர்லைட்டில் நடந்த சம்பவங்கள் வந்து இப்படி எல்லாத்துலேயுமே குயிலி நாச்சியாருடைய பங்களிப்பு போராட்டங்கள் வந்து இருக்குது. இன்னைக்கு அந்த இன விடுதலை அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது, அந்த மண்ணில் நடந்த போராட்டம், அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு? ஆனால் அந்த மக்களுக்கான ஒரு சர்வதேச நீதி வந்து ஒன்றும் கிடைக்கல. மக்களுக்கான விடுதலை என்பது இன்னும் இல்லை, அப்படியே போட்டது இதுவாகிடுச்சு. அதில் இருந்த அந்த கட்டமைப்புகள் எல்லாமே சதறி இதுவாக முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் வருங்காலத்தில் என்னவா பண்ணணும், உங்களுக்கு அதில் என்ன நோக்கம் இருக்குது? அந்த மாதிரி இன்னொரு கட்டமைப்பை மனிதர்களால் உருவாக்க முடியாது. இயற்கையாக தன்னை புனரமைச்சுக்கிட்ட மாதிரி அந்த நிலத்தில் அவங்களுக்கான தேசம் இருந்தது. அது முழுக்கியா நம்மளுடைய நாவலதேய தீவின் இன்னொரு நாவல் தீவா அது இருந்துச்சு. அதனால மீண்டும் தமிழருக்கான ஒரு நாடு அங்க உருவாகணும்னு இயற்கை நினைத்தால் மட்டும்தான் அங்க நடக்கும். ஆனா இந்த நிலத்தில் இருக்கிற தமிழர்களும் அந்த நிலத்தில் இருக்கிற தமிழர்களும் மிகவும் வேறுபாடுடையவர். காரணம் என்னன்னா, நம்ம இந்திய ஒன்றியத்தின் கீழே நீண்ட நெடிய காலமாக நம்ம அவங்களோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுகளா நின்ன இந்த தமிழ் சமூகத்தை பிற மொழியாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்யவே முடியலை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்ம அவங்களுக்கு கீழே போயிட்டோம். ஆங்கிலேயர் கீழே போகும்போது தான் அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்ட இந்தியாவில் நம்ம ஒன்றிணைகிறோம். அப்போ ஆங்கிலேயர் வந்தா நம்மளை இந்தியாங்கிற இந்த கூட்டு தத்துவத்தில் ஒன்றிணைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கிட்ட விடுதலை வேட்கை என்பது குறைவு தான். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவங்க எப்படின்னா தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் அமைதி வழியில போராடுறாங்க தங்களுக்கான தாயகத்தை கேட்டு. அதன் பின்பு அது வீழ்ச்சி அடையுது. தேசிய தலைவரும் இன்னும் பல குழுக்களும் இன்னும் நிறைய மாவீரர்கள் அந்த நிலத்துல இருந்திருக்காங்க. ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுத்து அவங்க இலட்சியத்தை அடைந்து விட்டார்கள் தான் உண்மை. அதை பேசணும். அங்க குடியரசு என்று ஒன்று அமைந்தது. உலக அரசுகளால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ அந்த நேரத்துல என்ன தவறாயிட்டுனா, இந்த நிலத்தில் பேசியவர்கள் எங்களை போன்று மராட்டிய மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டு, டில்லியில் வாழ்ந்து கொண்டு, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு போராட்டத்துக்காக பேசிய நம்ம போராட்டத்துக்கு ஆதரவுக்கு பேசாமல் அவர்களுடைய விடுதலையை ஐக்கிய நாடுகள் அங்கீகரிக்கணும்னு நம்ம பேசி போராடி இருக்கணும். அந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சிட்டோம். ஏன்னா இங்க இருந்து ஆயுதம் கொடுத்து போராட வைக்கிறது மிக கடினம். ஆனா இங்க இருந்து உலக வல்லாதிக்கத்துக்கு குரல் கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து நம்ம அதை சரி செஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம். மீண்டும் அவர்கள் எதிரிகளாக போனால் கூட அவங்க வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. இன்னொன்னு, அதிகமாக படுகிறவனுக்கு வீரம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த வலிகள் அவனை உரமாக்கும். நமக்கு அந்த வலிகள்லாம் இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த வலிகளே நமக்கு இல்லை. இங்க நம்ம இந்தியராத்தான் அதிகமா வாழ்றோம். தமிழர்னு சொல்லுறமே தவிர நமக்கு படிப்பு கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, அரசு வேலைகள் கிடைக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குது. அரை விழுக்காடு நம்ம வாய்ப்பை பிறமொழியாளர்கள் எடுத்துக்கொள்வதை கூட நம்ம உணராத அளவிற்கு இங்க நம்ம நல்லா தான் வாழ்றோம். அதனால நமக்கு வீரம் கொஞ்சம் குறைவுதான் அவர்களை விட. ஏன்னா ஒருத்தன் தன் நாட்டை இழந்து ஏதிலிகளா போய் இன்னொரு மண்ணில் வாழும்போது, இப்ப நம்ம மும்பையில வாழும்போது அங்க நல்லா வாழ்ந்தோம், நல்ல வசதி வாய்ப்புகளோட
தேவையான எல்லாம் உடனே கிடைக்கும் வாழ்ந்தா கூட வருடத்தில் ஒரு முறை இந்த ஊர்ல வந்து அந்த ஒரு வாரம் இருக்கின்ற அந்த மன நிறைவு என்பது அங்க நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு இடர்பாடுகள் வரும்போது நம்ம ஓடி வர்ற இடம் நம்ம தாய் வீடாதான் இருக்குது. அதே மாதிரி தமிழர்கள் எதிகளா போறாங்க, அங்கேயும் வெறி கொண்டு வராங்க. அவங்க அங்க நம்மள மேல அமைதியா இருக்கல. இன்னைக்கு நமக்கென்று ஒரு தனித்த திறன் கொண்ட விளையாட்டு சமூகம் இன்னும் உருவாக்கப்படல. ஆனா அவங்க இன்னைக்கு உதைப்பந்துல உலகத்தை வெல்றாங்க, குத்துச்சண்டையில உலகத்தை வெல்றாங்கன்னா அவங்க வெளியே போன பிறகு கூட அங்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பற்றி பிடித்து அந்த இன மக்களோடு நெருக்கமாகி மீண்டும் தங்கள் தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெறி என்பது அவங்க பிறக்கிற பிள்ளைக்கு வரைக்கும் அதை கடத்துறாங்க. நம்ம இன்னும் 4 வேந்தர் 4 வேந்தர்களுடைய வாரிசுகள் தான் அப்படிங்கறத இன்னும் நம்ம கடத்தவே இல்லை. நம்ம சாதியை மட்டுமே கடத்தி இந்த சாதிதான் பாண்டியர், இந்த சாதிதான் சேரர், இந்த சாதிதான் சோழர், இந்த சாதிதான் பல்லவருக்குள்ளேயே சண்டை போட்டு இன்னைக்கு. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க என்னன்னா நம்ம இந்த தீவின் பூர்வகுடி மக்கள், தமிழர் ஒரே வார்த்தை அப்படிங்கிற ஒருங்கிணைப்போட அவங்க வரலாறுகளை இங்க யார் ஆண்டா, நாங்கள் ஆண்டோம், இந்த நிலத்தில் என்ன இருந்தது, நாங்க இப்படி இருந்தோம். அங்க இருந்த அந்த தலைமை மாதிரி நமக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ற உண்மை. அது 100 விழுக்காடு உண்மை. மேதகு மாதிரி ஒரு ஆளுமை இங்க இல்ல. என்னன்னா மேதகு மாதிரியே இங்க இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இங்க வந்து ஒவ்வொரு தனித்தன பண்புடையவர்கள், வாழ்வியல் வேற. ஆனா குறைந்தபட்சம் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் அந்த மார்க்க கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். நான் என்ன சொல்வேன்னா 10 கோட்பாடுகள் இருக்கு, 5 கோட்பாடுகள் இருக்குன்னா அதை முழுமையா பின்பற்ற முடியாது. குறைந்தபட்சம் உங்கள் மத கோட்பாட்டில் ஒன்றையாவது பின்பற்றுங்கிற மாதிரி தேசிய தலைவனை பின்பற்றுகிறவர்கள் அவர் பல விஷயங்களை உருவாக்குனார். இன்னைக்கு இது உலகத்தில் 4 படைகளை உருவாக்கியவர், புகை மது இல்லாத ஒரு இராணுவத்தை கட்டமைச்சவர். இராணுவம் இல்ல, மக்கள் தலமும் கூட அப்படிதான் இருந்தது கட்டமைச்சவங்க. நாட்டை பொறுத்த மட்டும் களவு பாலியல் குற்றங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குனவர். சமூகம் அந்த குமுகம் பெருசு அதை உருவாக்குனவர். இதில் ஒன்றையாவது ஒன்றைய உருவாக்க கூட வேண்டாம். தேசிய தலைவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்ன தத்துவத்துல ஒன்னா நான் வாழணும், அவர் சொன்ன இந்த விஷயத்துல ஒண்ணு நான் கடைபிடிக்கிறேன்னு கூட கடைபிடிக்க கூடியவர்கள் நமக்கு இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடா இருக்குது. இன்னொன்னு, அந்த நிலத்தின் தன்மையும் இந்த நிலத்தின் தன்மையும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த நிலமும் அந்த நிலமும் பிரியத்தான் செய்தது தவிர நம்ம எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. இந்த திருநெல்வேலி இங்க இருக்கு, அந்த நாகர்கோயில் இருக்கு, மதுரை இருக்கு, எல்லாமே அங்க இருக்குது. இங்க கூட ஒரு சில சமூகங்களை நீங்க வந்தவங்க இருந்து வந்திருக்கலாம், இங்க இருந்து போயிருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுதான். அப்படிங்கும்போது அவங்க நிச்சயமா அந்த நிலத்தை மீட்டெடுப்பார்கள். நான் அடிக்கடி சொல்வேன் மேடை பேச்சைகளை பேசுறவங்களுக்கு, இங்க நீங்க மீட்டெடுப்போன்னு பேசவே செய்யாதீங்க. அவன் நாட்டை அவன் மீட்டெடுத்துருவான், ஓ நாட்டை நீ மீட்டெடுக்க பாருன்னு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அவன் நாட்டை மீட்டு எடுத்துருவான், நீ ஓ நாட்டை மீட்டெடுக்க என்ன செய்ய போற? உன் விடுதலை கேட்கல. குறைந்தபட்சம் தமிழருக்கான அரசு அதிகார மையங்கள், அரசு வேலைகளையாவது மீட்டெடுக்க நீங்க வேலை செய்யுங்க. தமிழருக்காக இனி உலகத்தில் யாரும் பேச வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அங்க ஒரு அழிவு நடந்து நீங்க ஏன் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி தமிழருக்காக அது பேசல. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நானெல்லாம் பேசினது தமிழச்சிகள் இந்த உலகத்திலே அதிகமான பாலியல் குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவள் தமிழச்சி. தமிழச்சியா இருந்தானே, இந்தியா தமிழச்சியா இருந்தானே. அப்போ இவ்வளவு பெரிய வழிகளை இங்க ஏன் கடத்த வேண்டி இருந்துச்சுன்னா, நீயும் ஒரு நாள் இந்த நிலத்துல இதே மாதிரி பலரால பாதிக்கப்படுவ, வன்புணர்வு செய்யப்படுவ, ஏதிலிகளா ஆக்கப்படுவ. நீ விழித்துக்கொள். அவர்கள் ஒரு நாட்டை கட்டமைத்தார்கள், நம்ம அங்கீகாரத்துக்காக போராடவில்லை, உலகம் அதை அங்கீகரிக்கவில்லை. காரணம் உலக அரசியல் அதுல இருக்கு. அப்படிங்கும்போது உனக்கு அதே நிலை. ஏன்னா இந்தியாவிலேயே 5 நிலைகளை கொண்ட சரியான ஒரு அழகான இயற்கை வளங்களை கொண்ட நிலம் தமிழர் பரப்பு. இன்னைக்கும் அதிகமான வரி வசூல் கொடுக்கக்கூடிய தமிழர் பரப்பு, எல்லா விதமான கல்வி கூடாரங்களும் இருக்கக்கூடிய இடம் தமிழர் பரப்பு. அப்ப இதை நோக்கி உலக வல்லாதிக்கம் நகர்ந்து வரும். உலக வல்லாதிக்கம் வரும்போது இங்கே ஒரு சரியான தலைமை இல்லை என்றால் உலக வல்லாதிக்கத்துக்கு கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு காலகட்டம் வரும்போது அதற்கு எதிராக நம்ம போராடுவோம், விடுதலை என்று பேச தொடங்குவோம். அன்னைக்கு நம்ம தொப்புள் கொடி உறவுலாம் நான் சொல்ல, ஏன் அண்ணன் தம்பி, ஏன் அக்கா தங்கச்சி, நான் அங்கே பாதிக்கப்பட்டது போல இங்கே பாதிக்கப்படுவோம். அதனால விழிச்சுக்கிடுங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான் சொந்தங்களுடைய இன அழிப்பும் பேசு பொருளா நான்லாம் பேசினேன்.
மற்றபடி அவங்களுக்கு நம்ம விடுதலை வாய்ப்பே கிடையாது. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அவன் வென்றெடுப்பான். இந்த நிலத்தில் வந்து ஏதிலிகளாய் வாழ்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவில் சிறந்தவர்களா உருவாக்குறாங்க. நான் நிறைய பேரை சந்திப்பேன், எங்களுக்கு இந்தியா எது கொடுத்துச்சோ இல்லை, எங்க பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுத்துட்டோம், அவங்க பார்த்துக்கிடுவாங்கிறாங்க. அப்போ அந்த பார்த்துக்கிடுவாங்கங்கிற வார்த்தை வந்து மிகப்பெரியது. நாளைய விஷயத்தை அவங்க தீர்மானிப்பாங்க. ஏன்னா அறிவில் சிறந்தவர்களாக, வலுவில் சிறந்தவர்களாக நிற்கும் போது உலகம் அவர்களிடம் மண்டியிட வேண்டிய காலங்கள் வரும். ஆனா இங்க நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதா உண்மை. கல் தடை என்பது ஒரு மாநில அரசு கொண்டு வந்த ஒன்று. அப்ப இங்க மத்திய அரசு ஒன்று இருக்கிறது.